Praise the Lord. Hallelujah. Praise God. Jesus Lord. Hallelujah. Praise the Lord. இந்த நாளில் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த டிசம்பர் மாதத்தில் 3ஆம் வாரத்தில் உங்களை எல்லாரும் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா தேவரீர் இந்த நாளை கூட எங்களோடு இருப்பதற்காக நன்றி. எத்தனையோ காரியங்கள் இந்த போன வாரம் கடந்த வாரம் நிறைய காரியங்கள் எங்களை காப்பாற்றி வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ ஆபத்துகள் அப்பா, எத்தனையோ காரியங்கள் கர்த்தாவே எங்களை கடந்து வந்தாலும் தேவரீர் நீர் பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வந்தீரதற்காக நன்றி. உடைய கிருபைகளாலே கர்த்தாவே கடந்த வாரம் முழுதும் எங்களை காத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே, மட்டுமாக எங்களை வழிநடத்தி வந்ததற்காக நன்றி. இந்த ஆராதனை வேலை முழுதுமாக உடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. தேவரீர் அப்பா உம்முடைய கர்த்தாவே கிருபை இறக்கத்தினால எங்களை மூடிக்கொள்ளும். உடைய பிரசனம் கர்த்தாவே எங்களை காத்துக்கொள்ளட்டும். உடைய பிரசனம் கர்த்தாவே தேவரீர் முழுதுமாக எங்களை தாங்கி வழி நடத்தட்டும் ஆண்டவரே. தேவரீர் அப்பா உடைய வார்த்தை மூலம் பேசுங்க. ஆராதனை முழுதுமாக உடைய அபிஷேகத்தால் நிரப்பி எங்களை வழி நடத்துங்க. ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட நம்ம ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் மறவாது இருப்பவர், என்னை மறவா இயேசுநாதா என்ற பாடலை நாம் பாடுவோம். பழைய பாடல் தான், இருந்தாலும் நல்ல ஒரு பாடல். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வரங்கனக்காய்
லார்ட். ஹல்லேலூயா. அதில் கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஆராதனைக்கு கர்த்தருக்கு நேராக ஆராதனைக்கு நேராக நம் கண்களை மூடுகிறோம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த பாடல் நாம் பாடினது சங்கீதம் 91, சாம்ஸ் 91. இந்த பாடலை தான் நாம் பாடினோம். கர்த்தர் சொல்வது இதுதான், உனக்கு எதிராக எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்வது இதுதான், நீ கர்த்தரை தேடி இருக்கும்பொழுது கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அவர் எந்த யுத்தமாக இருந்தாலும் எந்த போராட்டமாக இருந்தாலும் ஆண்டவர் அதை உனக்காக ஆண்டவர் தகர்த்தெறிவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் வல்லவர். உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே தேவரீர். மட்டுமாக நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதே, வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. இது ஒரு அந்த அதிகாரம் முழுதும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமிஸ், ஒரு நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமான ஒரு அதிகாரமாய் நமக்கு இருக்கிறது. கர்த்தரின் பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்றைக்குமே கைவிடுவதில்லை. ஆண்டவர் பார்த்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் வந்தாலும் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. இந்த பாடல்கள் எல்லாம் தாவீது ஹல்லேலூயா போராட்டமான சூழ்நிலையில் எழுதப்பட்ட பாடல்கள். ஹல்லேலூயா. அவன் ராஜா சவுலுக்காக பயந்து ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, உயிருக்கு ஆபத்து இருக்கும் பொழுது, ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த பாடல்களை அவன் எழுதுகிறான். கர்த்தர் நல்லவர், என்னை பாதுகாத்துக் கொள்வார் என்று. ஹல்லேலூயா. அவனுடைய பலத்தின் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை. அவனுடைய ஆட்கள் இருக்கும் அந்த பலத்தின் மேல் அவன் நம்பிக்கை வைக்கவில்லை. அவன் திறமைகள் அதெல்லாம், அவன் தாளந்து இதெல்லாம் அவன் நம்பிக்கை வைக்கவில்லை. அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தான். கர்த்தரனை பாதுகாத்துக் கொள்வார், கர்த்தரனை விடுவிப்பார் என்று. ஹல்லேலூயா. அதை தான் இன்றைக்கும் நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் நம்மை விடுவிப்பார். எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிற ஆண்டவர் நம்மை விடுவிப்பார், காத்துக்கொள்வார், வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த பாடல் அருமையான ஒரு பாடல் நாம் பாடினோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் சொல்கிறார், ஹல்லேலூயா, மலைகளே விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை வழிநடத்துவேன் என்கிறார். இந்த ஆண்டு பாருங்க, கர்த்தர் 2026 எப்படி இருக்கும் நம்ம யோசிக்கிறோம். நிறைய பேர் அடுத்த வருஷம் 2026 எப்படியாக இருக்கும், ரொம்ப கடினமாக இருக்குமா என்று. அந்த ஆண்டு 2026 நமக்கு கடினமாக இருந்தாலும் சரி, எப்படி உலகத்தில் எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்வது. ஹல்லேலூயா. உலகத்தில் போராட்டங்கள், பிரச்சனைகள் நிறைய வந்தாலும், நிறைய காரியங்கள் நம்மை எதிர்த்து நின்றாலும் கர்த்தர் நம்மை எல்லாவற்றிலும் விடுவிப்பார், அவர் பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் ஏற்பட்டாலும் கர்த்தர் நம்மை விடமாட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம்
சுகமானவர், யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஹalleluya, praise God, hallelujah. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் கர்த்தர் நம்மை காத்து வழி நடத்துவார். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய நாமங்களை உச்சரித்து நீங்கள் இப்பொழுது பாடினீர்கள். ஹalleluya. நாம் பாடின பாடல் கர்த்தருடைய நாமங்களை உச்சரித்து. ஹalleluya. யெகோவா நிசி, யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா என்று கர்த்தருடைய நாமங்களை உச்சரித்து நாம் பாடினோம். அந்த நாமங்களில் வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய நாமங்களில் வல்லமை இருக்கிறது. ஹalleluya. ஒவ்வொரு நாமமும் ஒவ்வொரு இடத்தில் வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாமமும் ஒரு அடையாளத்திற்கு குறிப்பிட்டிருக்கிறது. யெகோவா ஷம்மா என்று சொல்லும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறார். யெகோவா ராஃபா என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சுகமளிக்கும் தேவன் என்று சொல்கிறார். ஹalleluya. சுகமளிக்கும் தேவன். ஹalleluya. கர்த்தர் ஒருவரே. ஹalleluya. இஸ்ரவேலர்களை கர்த்தர் அந்த வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு சொல்லும் பொழுது அவர்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் ஆண்டவர் காத்து கொண்டார். அவர்கள் செருப்பு கூட தேயவில்லை என்று வேதத்தில் இருக்கிறது. எந்த நோய் நொடியும் இல்லாமல் அப்பொழுது கொடுக்கப்பட்ட நாமம் கர்த்தருடைய நாமம் யெகோவா ராஃபா என்ற நாமம். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு பர்பஸோடு ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு போகிறார் என்றார். கர்த்தர் உங்களை ஒரு பர்பஸோடு உங்களை கொண்டு போகிறார் என்றார். கர்த்தர் யெகோவா ராஃபா என்ற நாமத்தை உடையவர். அந்த பர்பஸ் முடிகிற வரைக்கும் உங்களை காத்து வழி நடத்துவார். ஹalleluya. எந்த தீங்கும் எந்த ஆபத்தும் நேரிடாதபடி ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். ஹalleluya. ஆண்டவர் நல்லவர், அவர் சிறந்தவர், பரிசுத்தர். யெகோவா நிசி என்ற ஆண்டவர், யெகோவா ராஃபா என்ற ஆண்டவர், யெகோவா ஷாሎም என்ற ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஜீவிக்கும் தேவன், பரிசுத்தர் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற நாமம் வல்லமையான நாமம். ஹalleluya. அவர் நாமம் பாருங்க, அந்த நாமம் சொல்லும் பொழுது பிசாசுகள் நடுநடுங்குகிறது. உலகத்தின் அதிபதிகள் கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். வானத்திலும் பூமியில் இருக்கும் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்திற்கு கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். ஹalleluya. அதுதான் வேதம் சொல்கிறது, அதுதான் இன்றைக்கும் நடந்துகிறது. ஹalleluya. ஏனென்றால் பிலிப்பு 1 அதிகாரம் 2 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்வது இதுதான். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார். எல்லா நாவுகளும் அவர் நாமத்தை உச்சரிக்கும், எல்லா முழங்கால்களும் முழங்கும். அவருடைய சன்னிதானத்திற்கு முன்பதாக, அவருடைய பிரசன்ஸ்க்கு முன்பதாக எல்லாரும் முழங்காலிட்டு தான் ஆக வேண்டும் என்று அப்படிப்பட்ட பராக்கிரமுள்ள கர்த்தருடைய நாமம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நம் தமிழில் இயேசு கிறிஸ்து என்று சொல்லலாம், இங்கிலீஷில் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லலாம். ஹalleluya. ஹீப்ரூவில் யெஷுவா என்று சொல்லலாம். ஆனால் நாம் சேமிக்கும் தேவன், நாம் வர்ஷிப் பண்ணுற ஆண்டவர் அவர் ஒருவரே. அவர்தான் பரிசுத்த தேவன். ஹalleluya. அவரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹalleluya. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹalleluya. அவரையே உயர்த்துவோம். ஏனென்றால் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அவர் நமக்காக இந்த உலகத்திற்கு வந்து
மரித்து உயிர் தெழுந்த ஆண்டவர் அவர் ஒருவரே. அதை நினைவு கூர்ந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நமக்காக வந்த ஆண்டவர் அவர் ஒருவர் தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரையுமே துதிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் என்றைக்கும் நம்மை கைவிடாத தேவன். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரையுமே துதிக்கிறோம். கர்த்தாவே, தேவரீர் கர்த்தருடைய கண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கண்கள். வேதத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய கண்கள் ரெவலேஷனில் போட்டிருக்கு 1ஆம் அதிகாரத்தில் யோவான் எழுதுகிறான், அவருடைய கண்களை அவனால் பார்க்க முடியவில்லை, அது கொழுந்து விட்டும் நெருப்பாக ஹல்லேலூயா கண்கள் இருக்கிறது, அழகாக இருக்கிறது, ஆனால் நெருப்பாக இருக்கிறது என்று அவன் எழுதியிருக்கிறான். ஹல்லேலூயா, கர்த்தர் அவருடைய அழகான கண்களை வைத்து நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் அழகான கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று
என்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். உங்களுடைய அழகான கண்கள் எங்களை கண்டதாலே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஹல்லேலூயா. அப்பா தேவரீர் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே அப்பா உம்மை துதிக்கிறோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிப்பை மட்டுமாக இந்த 2025 ஆண்டவர் நம்மை வழிநடத்தி காத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள் நம்மை காப்பாற்றி வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவரே நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பேர பிள்ளைகள் எல்லாரையும் காத்து, நம்ம சொந்தக்காரங்க இவங்களை எல்லாரையும் காத்து வழிநடத்தி வந்த நண்பர்கள், நம் செய்யும் பணியில் நம்மை உயர்த்தி இருக்கிறார் ஆண்டவர். எத்தனையோ காரியங்கள், நல்ல காரியங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, நீர் செய்த காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரை மே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே இந்த 2025 எங்களுக்கு எத்தனையோ நன்மையான காரியத்தை செய்தீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க. கிவ் தேங்க்ஸ் டு காட், கிவ் தேங்க்ஸ் டு காட். ஹல்லேலூயா. 2025 ஹல்லேலூயா இந்த ஆண்டு கர்த்தர் நிறைய காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்லவர்களாய் இருக்க வேண்டும். தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பார்த்து கொள்கிறார். ஹல்லேலூயா. நம்மை நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. God is willing. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை காப்பாற்றி வழிநடத்த, இந்த 2026 காப்பாற்றி வழிநடத்த ஆண்டவர் விரும்புகிறார். 2025 இந்த ஆண்டு நடந்த அனைத்து காரியங்களுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். கிவ் தேங்க்ஸ் டு காட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். கிவ் தேங்க்ஸ் டு காட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நல்லவரே, வல்லவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் காத்துக்கொள்கிறார், நம்மை வழிநடத்துகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த பாடலை நாம் பாடினோம், அழகான கண்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் He is watching us always. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். He is watching us always. அவருடைய கிருபை இறக்கினாலும் அவருடைய அன்பினாலும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. He wants you. ஹல்லேலூயா. குட் லைஃப். அவர் உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்று கர்த்தர் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் அழகான கண்கள் நம்மை எப்பொழுதும் நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், பரிசுத்தர், ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. நல்லவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பாருங்க, இந்த வனாந்தரத்தில் இந்த ஜனங்க நடந்து வரும்பொழுது முறுமுறுத்து கொண்டே வந்தாங்களாம். எல்லாத்துக்கும் முறுமுறுத்து கொண்டே வந்தாங்களாம். கர்த்தருக்கு எதுக்குமே நன்றி சொல்லல. ஆண்டவர் தண்ணீரை கொடுத்தார். ஆண்டவர் மேக தூணாய் இருந்து அவர்களை பாதுகாத்து கொண்டார். அக்னி தூணாய் இருந்து இரவில் பாதுகாத்து கொண்டார். எந்த ஆபத்தும் வராதபடி அவர்களை அந்த வனாந்தரத்தில் நடத்தி வந்தார். எல்லா ஆகாரமும் உணவும் அவர்களுக்கு கொடுத்தார். எல்லாவற்றையும் நன்மையாக செய்தார். ஆனால் இந்த ஜனங்க பாருங்க, ஒவ்வொரு வாட்டியும் வனாந்தரத்தில் அவர்கள் புலம்பிக் கொண்டே, அவர்கள்
அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். உங்கள் வாழ்க்கையில் முறுமுறுப்பு, கர்த்தரை எதிர்ப்பது செய்யாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நன்றி சொல்லுங்க. அவர்கள் அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்கள் செய்யாத ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? கர்த்தருக்கு நன்றி சொல்லாத ஒரு காரியம். நன்றி சொல்லாமல் அவர்கள் முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். கர்த்தரை இது இல்லை, அது இல்லை, இது எனக்கு கொடுக்கல, அது எனக்கு செய்யலை, எனக்கு தண்ணீர் கொடுக்கல ஆண்டவர், ஹல்லேலூயா, எனக்கு கறி தான் வேணும், எனக்கு சாப்பாடு வேணும் என்று ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்தில் முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். ஆண்டவர் முறுமுறுத்தவர்களை தண்டித்தார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் அவர்கள் தேவைகளை அதிகமாகவே ஆசீர்வதித்தார். பாருங்க, கர்த்தர் தேவ தூதர்கள் சாப்பிடும் உணவை ஆண்டவர் கொடுத்தார் என்று வேதத்தில், அந்த மன்னா தேவ தூதர்கள் சாப்பிடும் உணவாக இருந்தது என்று வேதத்தில் போட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு ஏற்ற இடத்துல ஊற்றை உண்டாக்கின ஆண்டவர் அந்த 10 லட்சம் பேர் குடிக்கிற வரைக்கும் அந்த ஊற்று தண்ணீர் இருந்து கொண்டே இருந்தது. எத்தனை நாட்கள், எத்தனை ஆண்டுகள் அங்கே இருந்தாங்கன்னு தெரியல. ஆனால் அத்தனை ஆண்டுகளும் அத்தனை நாட்களும் அந்த தண்ணீர் வற்றாமல் அந்த ஊற்று இருந்தது. வற்றாத ஜீவ நதியாக ஆண்டவர் இருந்தார். நன்மைகளை செய்கிற ஆண்டவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. நன்மைகளை செய்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தரை மறவாமல், ஹல்லேலூயா, மறவாமல் நம் வாழ்க்கையில் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மறவாமல் கர்த்தர் நம்மை பார்த்துக் கொள்கிறார். நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி
கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஆண்டவரே, மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, மறவாம எங்களை நினைத்தீரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை மறவாமல் நினைத்தீரே. எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ கர்த்தாவே காரியங்கள் வந்த பொழுதும் நீர் காத்து வழிநடத்தி வந்தீரே. அதன் மத்தியில் கர்த்தாவே எங்களை வழிநடத்தி வந்தீரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர் எல்லாவற்றிலும் எங்களை காத்து வழிநடத்தி வந்தீரே. மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் நன்றி சொல்லுங்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. மறவாமல் நம்மை காத்து மறவாமல் நம்மை காத்து வழிநடத்தி வந்த ஆண்டவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி 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 நன்றி. மட்டுமாக நம்மளை கைவிடாத நேசர், கைவிடாத சிநேகிதர், கைவிடாத ஆண்டவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். பாருங்கள், இந்த பாடலில் கூட நாம் பாடினது, தடைகளை உடைத்த ஆண்டவர் தள்ளாட என்றைக்கும் நம்மை விடவில்லை. அவர் காத்து வழிநடத்தும் ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் என்றென்றைக்கும் நம்மை வழிநடத்தும் ஆண்டவராக இருக்கிறார். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவரீர் எங்களை வழிவாமல் காத்து கொண்டீரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களை வழிநடத்தும் ஆண்டவராய் இருக்கிறேன். அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இம்மட்டுமாக எங்களை எல்லாவற்றிலும் நீர் காத்து வழிநடத்தி அதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்கள் ரட்சகர் ஆண்டவரே. நீர் கர்த்தாவே எங்களை வழிநடத்தும் தேவன். அதற்காக நன்றி ஆண்டவரே. மீட்பரே, ரட்சகரே, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் ஹல்லேலூயா வழிநடத்தும் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. மகிமையின் தேவனே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே.
நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை நம்பி ஜீவியுங்கள். இந்த ஆண்டு கூட ஆண்டவர் வருகிற ஆண்டு புது ஆண்டில் 2026 நம்மை நல்லபடியாக நல்ல காரியங்களோடு சிறந்த காரியங்களோடு ஆண்டவர் ஆசீர்வாதத்தோடு நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் ஒரு நாளும் கைவிட்டதில்லை. உங்களை ஒரு நாளும் கைவிடாத ஆண்டவர். கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருத்தரையும் வழிநடத்தி பலப்படுத்துங்க. இம்மட்டுமா கர்த்தாவே தேவரே, இந்த ஆராதனையை கலந்து கொள்ள கர்த்தாவே சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து வரவழைத்ததற்காக நன்றி ஆண்டவரை, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே நல்லவர் வல்லவர், அதற்காக நன்றி ஆண்டவரை, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். அப்பா தேவரீர் கர்த்தாவே, சுகவீனம் பலவீனமாய் சுகவீனம் பலவீனமாயிருக்கிறவர்களாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தேவரீர், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க தேவரீர். ஹல்லேலூயா. அப்பா தேவரீர் கர்த்தாவே, எல்லா பலவீனங்கள் எல்லா சுகவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே தேவரீர். அப்பா நீர் ஒருவரே ஆண்டவர் இயேசுவே. அப்பா நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொன்ன ஆண்டவரே, எல்லா பலவீனங்கள் எல்லா சுகவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். எல்லா ஃபினான்ஷியல் ப்ராப்ளங்கள் எல்லா சாபங்கள் பிசாசின் எல்லா கட்டுகளையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் உடைக்கிறோம், எல்லா சங்கிலிகளையும் உடைக்கிறோம், எல்லா பலவீனங்களையும் உடைக்கிறோம், எல்லா தடைகளையும் உடைக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எல்லா தடைகளையும் உடைங்க ஆண்டவரே. கர்த்தாவே, பிசாசு எந்த வகையிலும் அப்பா தேவரே எங்களுக்கு தடை கொடுக்காதபடி நீர் உடைங்க ஆண்டவரே. எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கரெக்ட். ஆமென். Praise the Lord. Hallelujah. என்னால் கூட ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் நான் செய்கிறேன். நமக்கு கிறிஸ்மஸ் ஆராதனை இருக்கிறது. இதே டைம் தான், கிறிஸ்மஸ் டிசம்பர் 25. டைம் வந்து இதே 7:30 தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ டைம் நம்ம மாற்றிக்கல, அதே டைம் தான். போன வருஷமும் இதே டைம் தான் நடத்தணும். லாஸ்ட் இயர் கூட கிறிஸ்மஸ் ஆராதனை வந்து நம்ம 6 மணிக்கு 10 மணிக்கெலாம் டைம் மாற்றலை, இதே டைம் தான் 7:30 நடத்தணும். கர்த்தர் நல்லவர். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆல் நைட் சர்வீஸ் வந்து நைட்டு நம்ம வந்து ஒரு 11 o'clock ஆரம்பித்து 1 o'clock நம்ம முடித்து விடும், 2 hours. ஸோ ஆல் நைட் சர்வீஸ் இங்கே தான் நடக்கிறது. ஆல் நைட் சர்வீஸுக்கும் வந்து சேருங்கள். ஸோ முடிந்தவர்கள் வாங்க. 11 o'clock தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஒரு 10:30 ஆரம்பித்து பாடல்களை பாடி ஒரு 11 o'clock செய்திக்குள்ளே போய் 12 மணிக்கு முடித்து விடலாம். ஸோ அதுவும் இந்த இடத்தில்தான் நாம் நடக்கிறது. ஸோ கர்த்தர் மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தையும் நாளையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா, God will open heavens and bless you. கர்த்தர் வானங்களை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பார். That is the word that we have been seeing. அதில் பார்த்தீங்கன்னா மல்கியா என் புத்தகத்தில் பார்த்துக்கிறோம். மலாக்கி, இங்கிலீஷில் மலாக்கி, தமிழில் மல்கியா என் புத்தகத்தை நாம் இந்த மாதத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பார்த்தோம்னா மல்கியா 1ஆம் அதிகாரத்தில், மல்கியா 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொண்டால் அந்த 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை, 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை நாம் பார்த்தோம் என்றால், ஆண்டவர் ஈசாவையும் யாக்கோபையும் ஒப்பிட்டு பார்க்க சொல்கிறார். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா
இங்கே ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. என்னன்னா, யாக்கோபையும் ஈசாவையும் ஆண்டவர் ஒப்பிட்டு பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க. ஒரு 2ஆம் வசனம் படிங்க. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்றீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். ஏசா ஆண்டவர் என்ன சொல்றார் இந்த இடத்துல, 2 பேருமே கர்த்தர் தான் உண்டாக்கினார், ஆண்டவர் உருவாக்கினவர் தான் 2 பேருமே, யாக்கோபும் சரி ஈசாக். ஏன்னா ஐசக்குடைய வயிற்றில் பிறந்தவர்கள் தான் 2 பேருமே ஆண்டவர் உருவாக்கினார். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, நான் யாக்கோபை நேசிக்கிறேன், ரைட்டா, ஈசாவை வெறுக்கிறேன் என்கிறார். பட் ஐ ஹேட். 3ஆவது வசனம் படிங்க. ஏசாவையோ நான் வெறுத்தேன், அவனுடைய மலைகளை பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலு சர்பங்களின் தாவும் ஆக்கினேன். பாருங்க, வெறுத்தேன் என்கிறார், ஐ ஹேட். ரைட். இந்த மல்கியா புத்தகத்தில் 2 இடங்களில் ஹேட்னு வரும். முதல் இடத்துல நாம் பார்க்கிறோம் ஐ ஹேட் அப்படின்னு. அப்போது ஆண்டவர் சொல்வது என்ன சொல்கிறார் என்றால், நான் ஈசாவை வெறுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால், நமக்கு ஆதியாகமம் புத்தகத்தில் நமக்கு காரணம் இருக்குது. என்ன காரணம்? அவன் தன்னுடைய புத்திர சுகாரத்தை, முதல் குழந்தை என்ற புத்திர சுகாரத்தை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உணவுக்காக விற்றுவிட்டான். ஹல்லேலூயா. தன்னுடைய உணவு பசிக்காக, தன்னுடைய தேவைக்காக ஈசா செய்தது என்ன? யாக்கோபிடத்தில் யாக்கோபு தெளிவாக தான் கேட்குறான். சரி, இதில் ஒன்று தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள். யாக்கோபு மேலே தப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். யாக்கோபு மேலே தப்பு இருக்கா, அவன் ஏன் வந்து கேட்டா அப்படி? யாக்கோபு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஹல்லேலூயா. அவன் ஈசாவுக்கு போகிறதே இந்த ஆசீர்வாதம், முதல் குழந்தையின் புத்திர சுகாரத்து ஆசீர்வாதம் போகிறதே, எனக்கு கிடைக்காதா, எனக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா என்று அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். அதனால் அவன் என்ன செய்கிறான்? ஈசா இடத்தில் அவன் இந்த பேரத்தை பேசுகிறான். ஈசா யாக்கோபு அந்த இடத்துல அந்த உணவை சாதாரணமாக கொடுத்துருக்கலாம், கரெக்டாக இல்லையா? அண்ணா கேட்குறாரு, பசியில் கேட்குறாரு. அண்ணா கேட்கும்பொழுது, பசியில் கேட்கும்பொழுது, இந்தாங்க நான் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஆனால் அவன் ஈசாவிடத்தில் இந்த ஒரு இதை வைக்கிறான், ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். இதை நீ செய்தால் நான் இதை, எனக்கு நீ இதை தர வேண்டும், நான் இதை செய்தால் நீ எனக்கு இதை தர வேண்டும் என்கிறான். அப்போ பாருங்கள், அவன் கேட்டது பொண்ணோ பொருளோ எதுவும் இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொடு என்கிறான். முதல் குமாரன் என்ற அந்த புத்திர சுவிகாரத்தை எனக்கு அதை கொடு என்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறவனும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு விருப்பமுடையவனாய் இருந்தான் யாக்கோபு. ஹல்லேலூயா. இதே மாதிரி ஒரு சூழ்நிலை, நான் உங்களை வேதத்தை திருப்ப சொல்லலை, ஏன்னா நம்ம அப்படியே மல்கியாலே போகிறோம். ஆனால் அந்த சூழ்நிலை, யாக்கோபு ஈசாவை பயந்து ஓடிவிட்டான். ஓடி ஒரு இடத்தில் படுத்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது வானத்திலிருந்து கர்த்தர் அங்கே வந்து அவன் கர்த்தரை பார்த்தவுடன் அவன் கர்த்தரை பிடித்து கொண்டான். அப்படிதான் வேதத்தை போட்டு, when he saw the Lord, கர்த்தரை பார்த்தவுடன் என்ன செய்தான்? அவன் கெட்டியாக பிடித்து கொண்டான். பிடித்து கொண்டு, என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உங்களை விடவே மாட்டேன் என்று he wrestled with God அப்படின்னு போட்டிருக்கு. பாருங்க, he is simply a man, ஒரு மனிதன், right? He is simply a man, but he wrestled with God. அப்படின்னா என்ன? அவன் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்காக, கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்காக, கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்வதற்காக அவன் தயங்காமல் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என்னை நீ ஆசீர்வதித்தே தீர வேண்டும் என்று பிடித்து கொண்டான். இதிலேருந்து நமக்கு ஒரு பாடம், இந்த மல்கியா புத்தகத்திலிருந்து நமக்கு ஒரு பாடம் என்ன? ஆண்டவர் ஈசாவை வெறுத்தார், யாக்கோபை நேசித்தார். யாக்கோபை நேசிப்பதற்கு காரணம், யாக்கோபு கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்வதை, அவன் ஆசீர்வாதங்கள் எல்லாம் விரும்பினான். அதை
துரத்தி, அவனுக்கு இல்லை இல்லை என்றாலும் அது எனக்கு வேண்டும் என்று துரத்தி அது பின்னாடி போகிறான். அதை பெற்றுக்கொள்ள ஆச்சரியப்படுகிறான். கர்த்தரும் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஈசா அலட்சியமாக ஆசீர்வாதத்தை தூக்கி போட்டான். இதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், ஈசாவை நான் வெறுக்கிறேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் ஆசைப்பட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து எனக்கு வேண்டும் என்று நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும், கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். அல்லேலூயா. கேளுங்கள், ஆண்டவர் கொடுப்பார். எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் கேட்டால் நிச்சயமாக ஆண்டவர் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். நிறைய பேர் என்ன யோசிக்கிறோன்னா, இதெல்லாம் நம்ம கேட்கணுமா, அதெல்லாம் நம்ம கேட்கணுமா, இதெல்லாம் கேட்டால் ஆண்டவர் செய்வாரா, இதெல்லாம் சரியாக இருக்குமா என்று நாம் நினைக்கிறோம். அப்படியல்ல, ஆண்டவர் நிச்சயமாக கேட்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புங்கள் என்பதுதான் இந்த 5 வசனங்களில் ஆண்டவர் சொல்வது. ரைட்டா? மேற்கொண்டு நாம் படிக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லும் இது சுருக்கமான ஒரு காரியம் என்ன என்றால், ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யார் கேட்கிறார்களோ அவர்களிடத்தில் ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, இந்த 6ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை பார்த்தோம் என்றால் கர்த்தர் சில காரியங்களை சொல்கிறார். என்னவென்றால், கர்த்தருக்கு மரியாதை கொடுக்காமல் இருந்ததால், ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்காமல் இருந்ததால், அவரை கனம் செய்யாமல் இருந்ததால் ஆண்டவர் அந்த இடத்தில் கோபப்படுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க படிங்க, 6ஆம் வசனம் படிங்க. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்கள் ஆகிய உங்களை கேட்கிறார். பாருங்க, அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல அவர் சொல்வது என்ன? ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது பெஸ்ட்டை கேட்குறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் ஆசீர்வாதத்தை கேட்கும்போது என்கிட்ட பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டை எதிர்பார்க்குறேன். ஆனால் நீ கொடுக்கும் பொழுது, நீ ஆல்டரில் எடுத்து வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது, உன்னுடைய கரத்திலிருந்து கொடுக்கும்பொழுது, உன்னுடைய பணத்திலிருந்து நீ கொடுக்கும் பொழுது, உன்னுடைய சம்பாதத்திலிருந்து நீ கொடுக்கும் பொழுது முழுமையாக நீ தரமாட்டினிருக்க, முழுமையாக மனம் உயர்ந்து நீ தரதில்லை. அதாவது என்ன சொல்கிறார் ஆண்டவர்? என்னை நீ கனம் பண்ணவில்லை என்பதை ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். எப்படி கனம் பண்ணுவது? இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில், நிறைய வித்தியாசமான இடங்களில் இருக்கிறது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை எப்படி கனம் பண்ணுவதுன்னு பல இடங்களில் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறார் என்றால், நீ கொடுப்பதில் எனக்கு கொடுக்குற பற்றியா, அதில் குறை வைத்து செய்கிறாய், கனம் பண்ணுவதில் சரியாக கனம் பண்ண மாட்டேன்னு இருக்கிற அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, அந்த 8ஆம் வசனத்தை படிங்க. நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே, அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாய் இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவர் ரொம்ப டைரக்டாக ஒரு விஷயத்தை கேட்குறாரு. உங்கள் வீட்டில் ஆட்டுக்குட்டி இல்லை உங்கள் வீட்டில் கோழி இந்த மாதிரி இருக்குது. ரைட்டாக ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அதில் ஊனமாக இருக்கிறது, அதில் குருடாக இருக்கிறது, அதை சாப்பிட முடியாது, இதெல்லாம் எடுத்துன்னு பலிப்பீடத்தில் வைக்கிறீர்களே, இது சரியா என்று கேட்கிறார். இதுதான் நீங்கள் கேட்கிறார். ஏன் அப்படின்னா, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அதை மக்கள் செய்யவில்லை என்ற கோபம் ஆண்டவருக்கு இருக்கிறது. இதை நீங்கள் கொடுக்காமலே இருக்கலாம் என்று தான் ஆண்டவர் அங்கே அடுத்த வசனங்கள்லாம் நீங்கள் படித்தீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்வது, இதை நீங்கள் கொடுக்காமலே இருக்கலாம். உங்கள் இருதயத்தில் இருக்கும் காரியங்கள் ஆண்டவர், இப்போ பாருங்கள், பொருளாக நாம் பார்க்கிறோம். இப்போ ஒருவேளை ஆண்டவருக்கு நாம் நேரத்தையோ, ஆண்டவருக்கு நம்மளுடைய சின்சியாரிட்டியோ, ஆண்டவருக்கு நம்மளுடைய பலத்தையோ, ஏதோ ஒரு காரியம், நம்மளோட டாலந்தையோ ஆண்டவருக்கு கொடுக்குறோம் என்றால், நம்மளால் இயன்றவரை, நம்மளால் முடிந்தவரை கர்த்தருக்கு செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பெஸ்ட்டை கொடுக்கணும், அதுதான் முக்கியம். சில பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம என்னையும் சேர்த்து என்ன பண்ணிக்கிறோம் என்றால், நம்மளால்
பெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதில் ஏதாவது ஒன்று எடுத்து தந்துடும். நேரத்தை சரி, இப்போ எனக்கு நேரம் எவ்வளவு இருக்கிறது என்று பார்த்தால், ஒரு வேளை 1 hour 2 hour இருக்குது என்றால், நேரம் எனக்கு சும்மா தான் இருக்குது நேரம், அந்த நேரத்தை கர்த்தருக்கு செலவிடலாம் அப்படின்னு நினைத்தால், அதற்கு மேலாக ஒரு 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் கர்த்தருக்கு செலவிடுக்கிற ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதுதான் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த இடத்துல ரொம்ப கோபித்து சொல்கிறார். லேக் ஆஃப் ஃபெய்த்ஃபுல்னஸ். லேக் ஆஃப் ஃபெய்த்ஃபுல்னஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்பிக்கை இல்லாதவர்கள், உண்மை இல்லாதவர்களாய் இருக்கிறீர்களே, என் மீது உண்மை இல்லாதவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்களாய் இருக்கிறீர்களே என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன் இப்படி ஆலயத்துக்கு கொண்டு வருகிற காரியங்களை இப்படி குறைச்சலாக, உங்களுக்கு தேவையில்லை என்று சொல்கிற காரியங்களை ஏன் ஆலயத்துக்கு கொண்டு வருகிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். பாருங்கள், ஆண்டவர் கேட்பது தவறல்ல. ஆண்டவர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் என் கணம் எங்கே நீங்கள் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறார் பாருங்கள். இதெல்லாம் எடுத்துன்னு போய் உங்கள் முதலாளிங்கிட்ட கொடுங்க, உங்கள் கவர்னர்கிட்ட கொடுங்க, அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையான்னு பார்ப்போன்றார். அப்போ ஆண்டவர் சொல்லுது, மனிதனே ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரியத்தை, உன்னுடைய எஜமானனே ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரியத்தை எனக்கு எடுத்து கொடுக்குறியே, அப்போ உன்னுடைய விசுவாசம் எங்கே, உன்னுடைய உண்மைத்தனம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்ம எடுத்து எதிர்பார்ப்பது இருதயத்தில் உண்மைத்தனம் இருக்க வேண்டும். ஃபெய்த்ஃபுல்னஸ். ஹல்லேலூயா. உண்மைத்தனம் இருக்க வேண்டும். உண்மையாக இல்லை என்றால், இஃப் யூ ஆர் நாட் ஃபெய்த்ஃபுல் டு காட், கர்த்தருக்கு உண்மையாக இல்லை என்றால், ஆண்டவர் என்ன சொல்கிறார், அது என் ஆலயத்தை அந்த ஆலயத்துக்கே கொண்டு வராது என்கிறார். நீங்கள் மேற்கொண்டு இந்த வசனங்கள் எல்லாம் படித்தீர்கள் என்றால் உள்ளே கொண்டு வராதே என்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, 12ஆம் வசனம் படிங்க. நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகிய அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்லுகிறதினாலே நான் என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள். பாருங்க, என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள். எதனால? கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகிய அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்லுகிறதுனாலே. கர்த்தருடைய பந்தியில், த லார்ட்ஸ் டேபிள்ல கொண்டு வருகிற பொருள், வைக்கிற பொருள், ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ சரியா கொண்டு வந்து வைக்கலன்றார். ஹல்லேலூயா. நீ எனக்காக கொண்டு வரும்பொழுது, எனக்காக செய்யும் பொழுது, உன்னுடைய பெஸ்ட்டை கொடுக்காம நீ ஏதோ ஒரு விஷயம், ஏதோ போனா போட்டோன்னு செய்கிறதோ, இல்லை ஏதோ ஒரு மனதில் இருந்து கொண்டு செய்வது ஆண்டவர் விருப்பப்படவில்லை. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த 2026 அடுத்த ஆண்டு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவருக்கு நம்மளால் பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறோம். உண்மைத்தனம் இருதயத்தில் இருக்கணும். உண்மையாகவே கர்த்தரை நேசித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் உண்மையாக நாம் கர்த்தரை நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்திற்காக கர்த்தரை நேசிப்பது அல்ல, காரியத்திற்காக செய்யக்கூடாது. கர்த்தரை நேசிப்பது, யூ ஷுட் நாட் ஃபாலோ காட் ஆர் யூ ஷுட் நாட் ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட். கடவுளை தேடுவது எதற்காக? ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடாது. இது நடக்கணும் நம்ம வாழ்க்கையில், அதால் செய்யக்கூடாது. கர்த்தரை உண்மையாகவே விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை உண்மையாலே இருதயத்தில் நேசிக்க வேண்டும். அப்படி நேசிக்கும் பொழுது அது நம் வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. அதை தான் இந்த வசனங்களில் ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். பாருங்க, கடைசி ஒரு வசனம் படிங்க, 14ஆம் வசனம். தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாய் இருக்கும். நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஃபியர் ஆஃப் த லார்ட், கர்த்தரின் மேல் இருக்கும் பயம். ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த இடத்தில் நாம் கற்றுக்கொள்வது என்ன? கர்த்தர் மேல் இருக்கும் பயம். ஃபியர் ஆஃப் த லார்ட். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சபிக்கப்பட்டதும் ரைட், தேவைப்படலை என்ற காரியங்களை எடுத்துக்கொண்டு வந்து ஆலயத்தில் எடுத்து வந்து பலிப்பீடத்தில் வைக்கிறியே, எந்த தைரியத்தில் வைக்கிற? ஆண்டவர் மேல் உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்து மூலமாக நாம் கற்றுக்கொள்வது, கர்த்தர் சொல்வது, தேவ பயம் நமக்கு இருக்க வேண்டும். the fear of God is important. இன்றைக்கு
இன்றைக்கு செய்திகள் எப்படி ஆய்விட்டது, இன்றைக்கு தேவ பயத்தை குறைத்து தேவனுடைய அன்பை உயர்த்தி, ரைட்டா, நிறைய செய்திகள் மாறிவிட்டது. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் அதை செய்வார், கர்த்தர் இதை செய்வார், கர்த்தர் உங்களை விடமாட்டார், காத்துக்கொள்வார், கர்த்தர் கிருபை உள்ளார், இரக்கம் உள்ளார். இந்த செய்திகளே நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பதால் தேவ பயத்தை பற்றி செய்திகள் குறைந்து விட்டது. தேவ பயத்தை பற்றி இருக்கும் செய்திகள் குறைந்து விட்டதால் அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மைத்தனம் இல்லாமல் மாறிவிட்டார்கள் என்றுதான் வசனம் சொல்கிறது, கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு கர்த்தர் மேல் இருக்கும் பயம் நமக்குள் இருந்தால் கர்த்தர் மேல் நமக்கு அந்த உண்மைத்தனமான அன்பு அவர் மேல் வரும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், நம்மை விரும்புகிறார், இல்லை என்று சொல்லவில்லை. அன்பின் செய்தியை கொடுக்க வேண்டும், கிருபையின் செய்தியை கொடுக்க வேண்டும், ரைட்டா, இரக்கத்தின் செய்தி, கம்பேஷனேட், எல்லா செய்தியும் ஆண்டவர் உண்மைதான், அவருடைய நாமம் அதுதான், கொடுக்க வேண்டும். ஆனால் தேவ பயம் என்ற காரியத்தையும் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் தேவ பயம் இல்லாமல் நாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தேவ பயம் நமக்கு இருக்க வேண்டும். The fear of the Lord is the beginning of wisdom அப்படின்னு சொல்லி வேதத்தில் இருக்கு. கரெக்டாக இல்லையா? வேதத்தில் என்ன போட்டிருக்கு? தேவ பயமே, தமிழில் எனக்கு சரியாக வரல. The fear of the Lord is the beginning of wisdom அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார் வேதத்தில். கர்த்தருக்கு பயப்படும் பயமே கர்த்தருக்கு ஞானத்தின் ஆரம்பம். ஆமாம், கர்த்தருக்கு பயப்படும் பயமே ஞானத்தின் ஆரம்பம். ஸோ பாருங்க, ஞானமும் அறிவும் எங்கேயோ இருக்கிறது. ஆனால் அதை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கர்த்தருடைய பயத்திற்கு ஒப்பிட்டு காட்டுகிறார். கர்த்தருடைய பயம் இருந்தால்தான் ஞானம், உனக்கு ஞானம் அறிவு எல்லாம் ஆரம்பிக்கும் என்று. ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுக்கு பயப்படும் பயம், த ஃபியர் ஆஃப் த லார்ட் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, நாம் அப்படியே செல்வோம். 2ஆம் அதிகாரம். இந்த 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் என்றால் ஆண்டவர் கேட்பது தான். ஒரு 5 குறிப்புகளை ஆண்டவர் சொல்கிறார். 5ஆம் வசனம் படிங்க. 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவனோட பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே பயப்படும் பயம், கரெக்டா இல்லையா? ஆண்டவர் ரெவரன்ஸ், இங்கிலீஷில் அழகாக போட்டிருக்கோம் அந்த வார்த்தை, ரெவரன்ஸ் என்று சொல்லி 5ஆம் வசனத்தில், ரைட்டா? முதலாவது குறிப்பு, ரெவரன்ஸ் என்று சொன்னால் என்ன அப்படின்னா, பயப்படும் பயம் மரியாதை கலந்த ஒரு பயம். அல்லையா? பயப்படுவது என்றால், கர்த்தருக்கு பயப்படுவது என்றால் ஓடி ஒளிவதில்லை. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தவுடன் ஓடி ஒளிந்தார்கள், பயத்தினால் ஓடி ஒளிந்தார்கள். அந்த பயத்தை பற்றி ஆண்டவர் இங்கே குறிப்பிடவில்லை. ஆண்டவர் இங்கே என்ன குறிப்பிட? மரியாதை கலந்த ஒரு பயம். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் மரியாதை கலந்த ஒரு பயம் உங்களுக்கு வேண்டும் என்பதுதான் ரெவரன்ஸ் என்ற வார்த்தையை அங்கே பயன்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இந்த 2026 ஆண்டவர் எதிர்பார்க்கும் காரியம் என்ன? மரியாதை கலந்த ஒரு பயம் நமக்குள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அடுத்தது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 6ஆம் வசனத்தில், 6ஆம் வசனம் படிங்க. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. சத்திய வேதம் அவர் வாயில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாயில் என்ன இருக்க வேண்டுமா? 2026 சத்திய வேதம், ட்ரூ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ட்ரூ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ட்ரூத், உண்மை இருக்க வேண்டும். சத்திய வேதம் நம் வாயில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்வது, பொய்யான காரியங்களை சொல்லாதே, வேதம் சத்தியமானது. சத்திய வேதம், ரைட்? வேதத்தில் உண்மையான காரியங்கள் இருக்கிறது. நீ மற்றவரிடத்தில் பேசும்பொழுது, மற்றவரிடத்தில் பழகும்பொழுது, எல்லாரிடத்தையும் பழகும்போது வேதத்தில் இருக்கும் வசனங்களை, வார்த்தையை குறிப்பிட்டு சொல். ஹல்லேலூயா. வேதம் சத்தியமானது. நீங்கள் வேதத்தில் இருக்கிற காரியங்களை எடுத்து சொன்னால் அதை புரட்டி போட்டு அதிகமாக சொல்ல முடியாது. சத்திய வேதம், சத்திய வார்த்தையை பேச வேண்டும் உங்கள் நாவினாலே என்று ஆண்டவர் கூறுகிறார். ஹல்லேலூயா. ரைட். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே படிங்க, அந்த 6ஆம் வசனத்தை படிங்க. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் உதடுகளில் அநியாயம் காணவில்லை. ஹல்லேலூயா. பாருங்க,
அநியாயமான ஒரு காரியம் உதடுகளில் இருக்கக்கூடாது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போது நாம் மற்றவர்களை நாம் திட்டக்கூடாது, பழி சொல்லக்கூடாது, அநியாயமான ஆசீர்வதிக்கலாம், மற்றவர்களை ஆசீர்வதிக்கலாம், நீ நல்லா இரு என்று சொல்லலாம். ஆனால் மற்றவர்களை பற்றி அநியாயமாய் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அதனால தான் பாருங்கள், நான் அடிக்கடி நான் ஏதாவது சொல்ல போகிறேன் அப்படின்னா உடனே எங்கள் வீட்டில் எல்லோரும் தடுத்துருவாங்க, என் மனைவியெல்லாம் தடுத்துருவாங்க. தயவுசெய்து நல்லதை சொல்லுங்கள், தேவையில்லாமல் நீங்கள் பாட்டுன்னு ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா வாயில் பட்டுன்னு அது நடந்துருது, அதால் நல்லதை சொல்லுங்கள் அப்படின்னு நிறுத்திடுவாங்க உடனே. அது உண்மைதான். நல்லதை சொல்வதும் ஆசீர்வதிப்பதும், நம் வாயில் நல்லதை சொல்லி ஆசீர்வதிக்க வேண்டுமே தவிர தவறான காரியங்களை சொல்வதால் மற்றவர்கள் அதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள். நானே நிறைய விஷயம் இதை பார்த்துருக்கேன். நான் சொன்ன பிறகு ஒரு சில பேருக்கு சில காரியங்கள் நடந்த பிறகு நான் யோசித்திருக்கேன், ஐயோ இதனடா அது இப்படி ஆகிப்போச்சு, நம்ம சொன்ன மாதிரி ஆகிப்போச்சு. கர்த்தர் நம்ம வார்த்தைகளை கவனிக்கிறார். என்னுடைய வார்த்தைகள் மட்டுமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருடைய வார்த்தைகளும் ஆண்டவர் கவனிக்கிறார். உங்களுடைய வார்த்தைகள் கூட ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கிறார். நாம் சொல்லும் வார்த்தைகள் என்னவாய் இருக்கிறது அதை கவனித்து அதன்படி ஆண்டவர் செயல்படுகிறார். அல்லேலூயா. அதனால் உண்மையான சத்தியத்தின் வார்த்தைகள் உதடில் இருக்க வேண்டும் என்கிறார். அல்லேலூயா. படிங்க, மேலே படிங்க. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னுடைய சமாதானமும் என்னுடன் சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். 3 காரியங்கள் இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா, he walked with peace. அவன் என்னுடன் சமாதானமாய் நடந்தான், அநியாயமாய் நடக்கவில்லை, அப்ரைட்டாக நடந்தான், நியாயத்தில் நடந்தான், மற்றவர்களை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தான். turned many from sin. அல்லேலூயா. 3 காரியங்கள் ஆண்டவர் அங்கே போட்டிருக்கிறாரு பாருங்கள். அப்படியே நீங்கள் குறித்து கொண்டே வந்தால் அழகாக வரும். அப்படியே ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வராரு. ஆண்டவர் சொல்வது சமாதானமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், சமாதானம் இல்லை என்றால் கர்த்தர் அந்த இடத்தில் யெகோவா ஷாலோம் என்ற நாமத்தை உடையவர். சமாதானம் இல்லை என்றால் அந்த 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 இடத்தில் ஆண்டவர் இல்லை என்றே சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் இருக்கும் இடத்தில் எப்பொழுதும் சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் ஒரு இடத்தில் இருக்கிறார், ஆண்டவர் ஒரு காரியத்தில் செய்கிறார் என்றால் அதில் சமாதானம் இருக்கும். ஸோ கர்த்தருடன் சமாதானமாய் நடந்தான் என்று இருக்கிறது. ரைட்டா? கர்த்தருடன் சமாதானமாய் நடப்பது என்ன? இஸ்ரவேலர்கள், அதாவது வர்ஷிப்பில் நான் சொல்லியிருந்தேன், ஆராதனையில் கூட சொல்லியிருந்தேன், இஸ்ரவேலர்கள் 40 ஆண்டுகள் அந்த வனாந்தரத்தில் நடந்து கொண்டு போயினே இருந்தாருங்க. அந்த 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் நடந்து போய்கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் முறுமுறுத்து கொண்டே போனார்கள். எல்லாத்துக்கும் முறுமுறுத்து கொண்டே போனார்கள். எதையும் அவர்கள் இது தேவையில்ல, அது இல்லை, இது இல்லை, ஏதாவது ஒரு காரியத்தை முறுமுறுத்து கொண்டே போயிருந்தார்கள். பாருங்க, அவர்கள் போகும்போதெல்லாம், அந்த 40 ஆண்டுகளும் போகும்போதெல்லாம் சமாதானம் இல்லாமலே போய் கொண்டிருந்தார்கள். அவர்கள் மத்தியில் சமாதானத்தின் தேவன் ஆண்டவர் இருக்கிறார். மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் ஆண்டவர் இருக்கிறார். ஆனாலும் அவர்கள் சமாதானம் இல்லாமலே போய்கொண்டிருக்கிறார். இது சரியான ஒரு வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. சமாதானம் என்ன? மற்றவர்கள் நம்ம எப்படி பழகிறோமோ அதுவா சமாதானம்? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த தைரியம், அந்த நம்பிக்கை தான் நமக்கு சமாதானம் கொடுக்கும். God is with me என்பது தான் சமாதானம். அப்பொழுதுதான் நீங்கள் மற்றவரிடத்தில் சமாதானமாய் இருப்பீர்கள். மற்றவரிடத்தில் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் உங்களுடன் இருக்கிறார் என்ற காரியம் உங்களுக்குள் இருந்தால் மட்டும்தான் மற்றவர்களோடு சமாதானமாய் இருக்க முடியும். 2ஆம் காரியம் பார்த்தீங்கன்னா, அப்ரைட், நீதியின் காரியங்களில் நடக்கிறான். ரைட். 3வது காரியம், மற்றவர்கள் பாவத்தில் விழாதபடி அவர்களை மனம் திரும்பி கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த 2026 இந்த காரியமெல்லாம் நம் வாழ்க்கையில் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவர்களை கர்த்தரிடத்தில் கொண்டு வர வேண்டும். உங்கள் வாயின் வார்த்தைகளால் மற்றவர்களை கொண்டு வர வேண்டும். தேவ பயத்தினால் மற்றவர்களை கொண்டு வர வேண்டும். சமாதானத்தின் வாயினால் மற்றவர்களை கர்த்தரிடத்தில் கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, படிங்க 7ஆம் வசனம் படிங்க. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அறிவை காக்க வேண்டும். உதடுகள் அறிவை, preserve knowledge. ஹல்லேலூயா. பாருங்க, அறிவை காக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அறிவு எப்படி வரும்? நாலேஜ் எப்படி வரும்? படிக்கும் பொழுது தான் வரும்.
கற்றுக்கொள்ளும் பொழுது தான் நாலேஜ் வரும். கரெக்டாக இல்லையா? ஹவு கேன் யூ ரிசீவ் நாலேஜ்? வேதத்தை அதிகமாக படிக்க படிக்க கர்த்தருடைய நாலேஜ் அதிகமாக நமக்கு வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சாலமோனுக்கு மட்டும்தான் எனக்கு அறிவும் ஞானமும் வேண்டும் ஆண்டவர் என்று கேட்டான். ஆண்டவர் உனக்கு நான் தருகிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. அது எதற்காக கேட்டான் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளை சரியான வழியில் நடத்துவதற்காக கேட்டான். ராஜ்யத்துக்குரிய காரியங்களை சரியாக நடத்துவதற்காக அவன் கேட்டான் அறிவும் ஞானத்தையும். இந்த வேதத்தை நாம் படிக்க படிக்க அதிகமான நேரத்தை தியானிக்க கர்த்தர் நமக்குள்ளே அறிவும் ஞானத்தையும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ப்ரிசர்வ் த நாலேஜ். அப்புறம் என்ன போட்டிருக்க? சீக் இன்ஸ்ட்ரக்ஷன். தமிழ் என்ன போட்டிருக்க? வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். 7ஆம் வசனம் திருப்பி படிங்க இன்னொரு வாட்டி. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, வேதத்தை அவன் வாயில் தேடுவார்கள், அதை அவன் உச்சரிக்க வேண்டும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரைட்? வேதத்தை நம் வாயில் வைத்திருக்க வேண்டும், அதை சரியாக போதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை எப்படி போதிக்க முடியும்? வேதத்தை நாம் கற்றுக்கொண்டால்தான், வேதத்தில் தியானித்தால்தான் வேதத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ இந்த 2026 நாம் செய்ய வேண்டிய காரியம், டெடிகேட் டைம் டு மெடிடேட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஐ டோன்ட் ஹாவ் டைம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அக்செப்டபிள். பிகாஸ் வேதத்தில் நாம் தியானமாக இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்? இரவும் பகலும் வேதத்தில் நான் தியானமாக இருக்கிறேன். அப்போது நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஒரு ராஜா பிஸியான பர்சன் இருந்தாலும் அவன் வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிறேன் என்கிறான். நமக்கு அவ்வளோ ஒன்றும் பிஸி கிடையாது, நம்ம ராஜாலாம் கிடையாது. ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன? ட்ரூ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், உண்மையான வேத வசனங்கள், சத்தியங்கள் நம் மூலமாக மற்றவர்களுக்கு செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். 10ஆம் வசனம் படிங்க. 10ஆம் வசனம். நம் எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ? ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ? நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி அவனவன் தன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன். பாருங்க, இந்த இடத்துல we not only have all one father. அப்போ பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல என்ன கூறுகிறார்? திருத்துவ தேவன், ஆனால் ஒரே ஆண்டவர் என்று அந்த வசனத்தை கொடுக்கிறார். திருத்துவ தேவனை நாம் சேவிக்கிறோம், ஆனால் இந்த இடத்துல பாருங்க, have we not all one father? Did not one God create us? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்போது ஒரே தேவன், ஒரே மெய்யான தேவன் என்ற ஒரு வாக்கியம் ஆண்டவர் ஆண்டத்தில் கொடுத்துருக்கிறார். இது ஏன் சொல்கிறாருன்னா, இந்த ஆரம்பம் ஏன் சொல்கிறார் அப்படின்னா, இது நீங்கள் போக போக இந்த வசனத்தை படித்துக்கொண்டு 10, 11, 12 அப்படியே படிக்கும்பொழுது ஏன் இந்த ஒன் சொல்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஆண்டவர் இந்த இடத்துல ஒன் காட், ஒன் ஃபாதர், ஒன் கிரியேட்டர், ரைட்? ஒரு சிருஷ்டிகர், ஒரு பிதா, ஒரு கடவுள் என்று சொல்வதற்கு காரணம் ஏன் சொல்கிறான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அப்படியே 15ஆம் வசனத்தை படிங்க. 14. ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார்? ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தெய்வ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க, லாஸ்ட்டாக அந்த வேர்டு என்ன இருக்குன்னா, மேரேஜ் கவனன்ட் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, ஒன்னஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆண்டவரும் சபையும் ஒன்னஸ்க்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறார். ஆண்டவரும் சபையும், சர்ச் அண்ட் காட், ரைட்? ஏசு கிறிஸ்து. ஒன்னஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ரைட்? ஒன்னஸ். இந்த இடத்துல பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் ஒன்னஸ். பாருங்க, அப்படியே 15ஆம் வசனம் படிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார்? ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. பாருங்க, தேவ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்க ஆண்டவர் ஒன்னஸை
உருவாக்கினார். ஹல்லேலூயா. அப்போது கணவன் மனைவிக்குள்ள ஒன்னஸ் இருக்க வேண்டும் என்பதற்காக, எதற்காக அப்படின்றால், ஒரு சந்ததியை, தேவ பயமுள்ள ஒரு தேவ ஜனமான ஒரு சந்ததியை உருவாக்குவதற்காக ஒன்னஸ் இருக்கணும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, மேட் தம் ஒன் அப்படின்னு இருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஆதி ஆகமத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதி ஆகமத்தில் கூட நாம் பார்க்கிறோம். ரைட், மேன் அண்ட் உமனை ஒன்னாக திருமணத்தில் இணைக்கிறார், 2 பேரையும். அப்போது இந்த இடத்துல ஆண்டவர் சொல்வது என்ன? கர்த்தருக்கான ஒரு ஜெனரேஷனை நாம் உருவாக்க வேண்டும். அவர்கள் அடுத்த தலைமுறையில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக ஒன்றாக இருக்க வேண்டும் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்ம கூட யோசிக்க மாட்டோம். அடுத்த ஜெனரேஷனில் நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய தலைமுறை என்ன செய்வாங்கன்னு நமக்கு கூட யோசிக்க மாட்டோம். ஆனால் கர்த்தர் சொல்வது என்ன? உங்களை ஏன் இணைத்திருக்கிறேன் என்றால், நீங்கள் அடுத்த தலைமுறையில் ஒரு சந்ததியை, எனக்கான ஒரு சந்ததியை உருவாக்குவீர்கள் என்பதற்காக ஒன்னஸ் என்ற கான்செப்டை உருவாக்கியிருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்வது there should be oneness. ஹல்லேலூயா. சோத்ரிகள். 10ஆம் வசனம் படிங்க. 16 சாரி. தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். எதை வெறுக்கிறேன்? தள்ளி விடுதலை வெறுக்கிறேன் என்று பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆவியை குறித்து இதில் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். ஐ ஹேட் டிவோர்ஸ்னு இருக்கும். 2வது ஹேட், அதாவது ஃபஸ்ட்டு ஹேட் ஈசா போட்டிருந்தது. கரெக்டாக இல்லையா? 1ஆம் அதிகாரத்தில் இந்த இடத்துல ஐ ஹேட்டுன்றது, ஐ ஹேட் டிவோர்ஸ்னு போட்டிருக்கார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போது தமிழில் டிவோர்ஸ்னால் தள்ளி விடுதல்னு போட்டிருக்கு. வேறு என்ன வார்த்தை இருக்குது தமிழில்? டிவோர்ஸ்க்கு நான் தமிழில் வார்த்தை விவாகரத்து. விவாகரத்து. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, விவாகரத்தை நான் வெறுக்கிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கு விவாகரத்து நம்ம கோர்ட்டுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா 10 பேரில் 2 பேர், மற்ற 4 பேர் பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்தவர்கள், மற்ற மதத்தில் இருக்கிறவர்கள். ஆனால் 10 பேரில் 6 பேர் பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் என்று நான் நிறைய வக்கீல்கள் கிட்டலாம் கேட்கும்போது சொல்கிறார்கள். விவாகரத்தில் போய் நிற்கிறாங்க கிறிஸ்தவர்கள். ஆண்டவர் எதற்காக உங்களை இணைத்திருக்கிறார்? அவர் பரலோகத்தில் இணைத்த காரியம் பூமியில் மனிதன் பிரிக்கிறான் என்று ஆண்டவர் வெறுக்கிறேன் என்கிறார். அதை நான் வெறுக்கிறேன், இதை செய்யாதீர்கள் என்கிறார் ஆண்டவர். பாருங்க, இன்றைக்கு இருக்கிற தலைமுறைகள் ஈஸியாக விவாகரத்து கொடுத்து விட்டு, விவாகரம் கரெக்டுனா டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ரைட்டா? டிவோர்ஸை கொடுத்துட்டு ஈஸியாக போயிடுறாங்க. ரைட்டா? இதை செய்யக்கூடாது என்பது தான் ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நிறைய பேர் கேட்கலாம், ஒருவேளை ஆண்டவர் நிறைய பேர் இப்போ, ஆனால் என்னன்னா, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நிறைய ஃபிசிக்கல் டார்ச்சர், மென்டல் டார்ச்சர் இருக்குண்ணா, இல்லைன்னு சொல்லலை. ரைட்டா? ஏன்னா என்கிட்ட ஒருத்தர் 2-3 பேர் டிபேட் பண்ணாங்க. இது என்கிட்ட சண்டை போட்டாங்க. நான் ஒரு வார்த்தை தேவ வார்த்தை என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது IM டிவியில் விவாகரத்தை பற்றி ஒரு தலைப்பில் பேசி கொண்டிருந்தோம். அப்போ விவாகரத்தை ஆண்டவர் வெறுக்கிறார் என்று தெளிவாக போட்டிருக்கிறது என்று பேசிக்கொண்டு அப்படியே அது மாதிரி முடித்தோம். அந்த செய்தியை முடித்தவுடன் அதை பார்த்துவிட்டு ஒரு 2-3 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி ஆஃபீஸ்க்கே வந்துட்டாங்க சண்டை போகிறதுக்கு. அது எப்படி நீங்கள் சொல்லலாம்? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? எங்கள் பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நான் அப்பொழுதும் அவர்களுக்கு சொன்னது இதுதான், வேதத்தில் இருக்கிற காரியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட்டா? உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் கர்த்தரிடத்தில் நீங்கள் கொடுத்தால் கர்த்தர் மாற்றி கொடுக்க சித்தமாக இருக்கிறார். நிறைய பேர் பிரிந்திருந்த குடும்பங்களை எல்லாம் ஆண்டவர் இணைத்திருக்கிறார். அடிப்பட்டு இருக்கும் எல்லா அந்த காயங்களை எல்லாம் ஆண்டவர் ஹீலாக்கியிருக்கிறாரு. அதனால் வேதத்தில் இருக்கும் காரியத்தை தான் சொல்லுகிறேன் தவிர மாற்றாக என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு. அப்போது
இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார், இணைக்க தான் ட்ரை பண்ணுவார் ஒருத்தரை. கரெக்டாக இல்லையா? இணைத்து இவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று தான் நினைப்பாரே தவிர பிரிப்பதற்காக ஆண்டவர் என்றைக்குமே யோசிக்க மாட்டார். ஹல்லேலூயா. இதுதான் இந்த வேதத்தில் நாம் பார்க்கும் விஷயம். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய ஆவியை, கடைசி வார்த்தை பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆமாம், உங்கள் ஆவியை குறித்து பி கேர்ஃபுல் இன் யுவர் ஸ்பிரிட், டோன்ட் பிரேக் த ஃபெய்த் அப்படின்னு ரொம்ப தெளிவாக போடு. உங்கள் விசுவாசத்தை, உங்கள் நம்பிக்கையை நீங்கள் உடைக்காதீர்கள், ஆவியிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று வேதத்தில் போட்டிருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். பாருங்கள், நேரம் குறைவாக இருக்கிறது, இருந்தாலும் இந்த 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நாம் பார்ப்போம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மெசஞ்சர் ஆஃப் த கவனன்ட். ஆண்டவர் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி போட்டிருக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் ஒரு வசனமாக இருக்கிறது. யார் அந்த இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா, மெசஞ்சர் ஆஃப் த கவனன்ட், உடன்படிக்கையின் என்ன சொல்கிறது, ஒரு கேரியர், இல்லை உடன்படிக்கையின் ஒரு பாதுகாவலர் என்று போடலாம். தமிழில் எப்படி போட்டிருக்குன்னு தெரியல. உடன்படிக்கையின் தூதனுமானவர், உடன்படிக்கையின் தூதன். ஹல்லேலூயா. பாருங்க, மெசஞ்சர் என்று சொல்லும் பொழுது தூதன் என்று சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடன்படிக்கையின் ஒரு தூதனாய் இருக்கிறார். என்ன உடன்படிக்கை நமக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய உடன்படிக்கையை செய்திருக்கிறார். உடன்படிக்கையை ஏராளமாக செய்திருக்கிறார். நம்ம நிறைய பார்த்துருக்கோம். மெயினாக ஒரு காரியம் உடன்படிக்கையை செய்தது என்ன? தன்னுடைய பிள்ளைகளாக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மரித்து உயிர் தெழுந்ததால் ஆண்டவர் செய்த மிகப்பெரிய உடன்படிக்கை என்ன? நம்மை தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு புத்திர சுகாரத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்ததால் செய்த காரியம் என்ன? ஆண்டவர் நமக்கு எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், இதை தான் ஆண்டவர் ஒரு மெசஞ்சர் ஆஃப் த கவனண்டாக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்கிறார், உங்களை இந்த காரியத்திற்காக உங்களை புடமிடுவேன் என்கிறார். நீங்கள் அடுத்த வசனத்தில் படித்தீர்கள் என்றால் 2ஆம் வசனம், அந்த 3ஆம் வசனம் படிங்க. 3ஆம் வசனம் படி. 2ஆம் வசனம். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணானுடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும் படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும் படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். கர்த்தருடைய பிள்ளைகளை புடமிடுவார். இதான் போட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் லேசான காரியம், உங்களுக்கு லேசாக அப்படியே அலக்காக கொண்டு போய் அப்படியே சேர்த்துருவேன் அப்படின்னு வசனத்தில் எழுதவில்லை. அவர் என்ன சொல்கிறார்? உங்களை புடமிட்டு, தங்கத்தை வெள்ளியை போல உங்களை புடமிட்டு உங்களை சிறந்த பொருளாக நான் உருவாக்குவேன் என்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஆண்டவர் வரப்போகிற ஆண்டவர் வரப்போகிறார்னா பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. என்ன நடக்கும்? கர்த்தர் வரப்போகிறார். The messenger of the covenant is going to come. ஆண்டவர் வரப்போகிற ராஜா, பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறாரா இல்லையா? ரகசிய வருகையில் வரப்போகிறார் ஆண்டவர். எப்போ வரப்போகிறாருன்னு தெரியல, ஆனால் வெகு சீக்கிரமாக வரப்போகிறார். அதற்கான அடையாளங்கள் எல்லாம் வெகு சீக்கிரமாக ஆண்டவர் காட்டிக்கொண்டே இருக்கிறார். அப்போ என்ன நடக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று பார்க்கும் பொழுது, கடைசி நாட்களில் கர்த்தர் புடமிடுவார் என்று போட்டிருக்கு. யாரை புடமிடுவார்னா, கர்த்தரை நம்பாதவர்களை அல்ல, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை அல்ல. கர்த்தர் யாரை புடமிடுவார் என்றால், கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவர்கள் சுத்தமான தங்கமாக, சுத்தமான வெள்ளியாக மாற்றுவதற்காக ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உங்களை புடமிடுவேன் என்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க,
இந்த மாதிரி செய்தியை நாம் கொடுக்கும் பொழுது நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, கிறிஸ்மஸ் காலத்தில் இப்படியெல்லாம் செய்தியை கொடுக்குறீங்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களுக்கு gift கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு பிரியாணி போடுவார், கர்த்தர் உங்களுக்கு இதை செய்வார், இப்படியெல்லாம் ஒரு செய்தியை கொடுங்கள் என்று. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆயத்தத்தின் செய்தியை சொல்லுங்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்மஸிலே சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்ன, கிறிஸ்மஸ் நாட்களில் ஆயத்தத்தின் செய்தியை கொடுக்க வேண்டும். கர்த்தர் வருகைக்கான ஆயத்தத்தின் செய்தி. இதை நாம் கொடுக்கும் பொழுது ஜனங்கள் என்ன யோசிக்கிறார்கள், நம்மை பற்றி தப்பாக யோசிக்கிறாங்க. இதை தான் சொல்ல வேண்டும், ஏனென்றால் கர்த்தர் வரப்போகிறார், வெகு சீக்கிரமாக வரப்போகிறார். He is the messenger of the covenant. உடன்படிக்கையின் தூதனாக அவர் ஒருவர் தான் இருக்கிறார். அப்போ புடமிட்டு நம்மை கர்த்தருக்கேற்ற பிள்ளைகளாக மாற்றுகிறார். பாருங்க, தேவ பயம் இருக்க வேண்டும். நீங்கள் அதுக்கப்புறம் இருக்கிற வசனங்கள்லாம் நீங்கள் படித்தால் உங்களுக்கு தெரியும். நேரம் இல்லை, நம்ம முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். இருந்தாலும் ஆண்டவர் சொல்வது இதுதான். பாருங்க, 5ஆம் வசனம் படிங்க. 5. நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரக்காரருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் ஆகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்து கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாய் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, கடைசி நாட்களில் நான் வரும்பொழுது அநியாயமாய் செய்து அநியாயமாய் சம்பாதித்து அநியாயமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவருக்கு நான் சாட்சியாய் நிற்பேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ தேவ பயம் நமக்குள் இருக்க வேண்டும். அநியாயமாக எதையும் நாம் சம்பாதிக்க முடியும். அநியாயமாய் நாம் சம்பாதித்தாலோ அநியாயமாய் நாம் பெற்றுக்கொண்டாலோ கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி நாம் செய்கிறோமோ இது எல்லாம் ஆண்டவர் நியாயத்தில் கொண்டு வருவார் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் நம்ம நிறைய காரியங்களை நம்மோடு பேசி கொண்டிருந்தார். முக்கியமான காரியங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, கடைசியாக பேசினது கர்த்தர் வருகிறார். அந்த வருகையில் நாம் கலந்து கொள்ள போகிறோம். அதற்கு முன்பதாக நம்மை தங்கமாகவும் வெள்ளியுமாகவும் புடமிட்டு நம்மை அநியாய வழியில் நாம் நடக்காமல் நியாயத்தின் வழியில் நடந்து நம் உதடுகளிலும் கர்த்தருடைய வார்த்தையை வைத்துக்கொண்டு சத்தியத்தின் பாறையில் நடந்து கொண்டு சமாதானத்தின் வழியிலான கர்த்தருக்கு தேவ பயத்துடன் நடந்து கொண்டு கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும் ஜனங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை தவிர ஒரு ஒன்னஸ் இருக்கணும். கர்த்தருக்குள்ளும் ஒரு ஒன்னஸ் இருக்கணும். குடும்பத்திலும் ஒரு ஒன்னஸ் இருக்கணும். மனைவி கணவனிடத்தில் ஒரு ஒன்னஸ் இருக்கணும். பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் ஒரு ஒன்னஸ் இருக்கணும். இந்த இடத்துல ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நாம் எல்லாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, அம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. தேவரீர் மட்டுமாக எங்களை வழிநடத்திய ஆண்டவர். அப்பா தேவரீர் கர்த்தாவே, எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த ஆண்டவர், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஜீவனுள்ள தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம். வார்த்தை வசனங்கள் மூலமாக எங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரீர், எங்கே உங்கள் உண்மை, எங்கே எனக்கான கொடுக்க வேண்டிய கனம் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்க, எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாக எனக்காக இருக்கிறீர்களா? நேரத்தை எனக்காக செலவிடுகிறீர்களா? உங்கள் பணத்தை எனக்காக செலவிடுகிறீர்களா? கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறீர்களா என்று ஆண்டவர் கேட்கிறார். சமாதானத்தில் நடக்கிறீர்களா? வேத சத்தியம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? உங்கள் நாவிலே வேத சத்தியம் இருக்கிறதா? கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. வரப்போகிற ஆண்டவரார் ஒருவரே, இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் இரட்சகர், மீட்பராய் இருக்கிறார். நம்மை காத்து வழிநடத்தும் ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை பொன்னையும் வெள்ளியும் போல புடமிட்டு உங்களை கர்த்தருக்கேற்ற பாத்திரமாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக உண்மையாக தேவ பயத்துடன் இருக்க வேண்டும். தேவ பயம் எங்கே என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்பி விசுவாசியுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விரும்புங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை விரும்புங்கள். ஈசாவை நான் வெறுக்கிறேன் என்று சொன்னார். ஏனென்றால் அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவன் அலட்சியமாக தூக்கி போட்டு விட்டான். ஆனால் யாக்கோபோ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் பின்னாடி ஓடினான். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த 2026 ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் கேளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரே மெய்யானவர், கர்த்தரே சத்தியம், ஜீவனும் உண்மையும் உள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கைவிடாமல் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட கர்த்தாவே தேவரீர் மட்டுமாக பிள்ளைகள் எல்லாரோடு இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. சபைக்கு வந்த ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாருக்கும் இந்த ஆண்டு, வருகிற ஆண்டு ஒரு வெளிப்பாடை தாங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தாவே தேவரீர், ஒவ்வொருத்தருக்கும் அப்பா கர்த்தாவே நீர் பேசி அவரை விடுவிங்க ஆண்டவரே. தேவரீர், குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. தேவரீர், உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அப்பா கர்த்தாவே சுமந்து செல்லும் கர்த்தாவே தேவரீர் ஒரு கேரியராக அப்பா ஒரு பாத்திரமாக அவர்கள் விளங்க நீர் கிருபை தாங்க. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. தேவரீர், வழி நடத்தி பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க தேவரீர். மட்டுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி. சபை மக்கள் அனைவரோடும் இருந்ததற்காக நன்றி. எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். விடுதலை தாங்க கர்த்தாவே. எல்லா சுகம் பலன் தாங்க, ஆசீர்வதிங்க. மட்டுமாக எங்களதோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. உமக்கே எல்லா துதி கன மகிமையா உமக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பர் இரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்கள் நம்மோடு இருப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.